தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப பரம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாப்புல இல்லையா? வெளியில வந்த உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் இளமதி தான் அப்படிங்கிறது இப்ப பரமனுக்கும் தெரிய வந்து, பரமன் போய் இளமதிய திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. "இவ்ளோ கேவலமா நீ இருக்கல்ல" அப்படின்னு சொல்லி இளமதிய ரொம்ப கேவலமா திட்டுறாப்புல நம்ம பரமன். ஸோ இப்ப ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம பரமன் கிளம்புறாப்புல. இளமதி எவ்வளோ சொல்லியும் நம்ம பரமன் கேட்கறதா இல்ல. ஸோ இந்த கலை சும்மா இல்லாம, "இளமதி நீயும் வேணும்னா இவன் கூடயே ஏர்போர்ட்டுக்கு வா. கடைசியா ஒரு தடவ பார்த்துக்க" அப்படின்னு வேணும்னே நக்கலா சொல்றாங்க. இளமதியும் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பரமனோட புறப்பட்டுர்றாங்க. போற வழியில கார நிப்பாட்டி நான் பரமனுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும் அப்படின்னு இளமதி சொல்ல, பரமன்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்றாப்புல. ஆனா இந்த கலா இருந்துகிட்டு, "எடுத்துக்க பரமா எடுத்துக்க" அப்படின்னு நக்கல் அடிக்க, பரமன் கலாமா சொன்னதுனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் இளமதியும் ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ அங்க ஏர்போர்ட்டுக்கு போன உடனே நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைப்புள்ள எல்லாமே அங்க வராங்க. பின்னாடியே நம்ம நர்மதாவும் வராங்க. நர்மதா வந்து நம்ம பரமன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நம்ம பரமன் கேட்கறதா இல்ல. ஸோ நான் போய் தான் தீருவேன். நான் இளமதியெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்படி இப்படின்னு டயலாக்லாம் அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு இளமதிய பார்த்து நம்ம பரம சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஸோ ஃப்ளைட்டுக்கு போகறதுக்கும் நேரம் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு தடவ நான் பேசணும் அப்படின்னு இளமதி ஒரு 5 நிமிஷம் பரமன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.